வெல்கம் பேக் டு வெண்பா மீடியா டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி அனிமேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் அனிமேஷன் அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக மாயா யூசர்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த டைம்லைன் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் எப்படி நம்ம வந்து கீ செட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நார்மலாக இப்போ வந்து இதுக்கு வந்து கீ செட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வச்சுட்டு இங்கே வந்து 0th ஃப்ரேம் வந்து இது ஃப்ரேமு. நம்ம இது நார்மலாக நம்ம வந்து ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறது இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நமக்கு எவ்வளோ ஃப்ரேம் வேணும் அப்படின்னு இங்கே டிக்ளேர் பண்ணுறதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டைம் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கும். ஸோ இதை போயிட்டு அனிமேஷன் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஃப்ரேம், இதை வந்து நமக்கு மொத்தம் எவ்வளோ ஃப்ரேம் தேவை அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். எனக்கு 1000 ஃப்ரேம் வேணும் அப்படின்னா நம்ம 1000 ஃப்ரேம் கொடுத்து செட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நமக்கு 1000 ஃப்ரேம் வந்துடுச்சு. இப்போ நம்ம அனிமேஷன் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்டை இங்கே கீ செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் செட் கீ 2 மெத்தடில் பண்ணுவோம். ஆட்டோ கீன்னு ஒரு மெத்தட் கொடுத்து ஆட்டோ கீன் மெத்தடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக கீ ஆகும் மாயால மாதிரி. நான் மேக்ஸிமம் மாயால யூஸ் பண்ண மாட்டேன், அதாவது மேனுவலாக தான் கீ செட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு தெரியாமல் ஒரு ஆப்ஜெக்டை வந்து அனிமேட் பண்ணிக்கோ, தெரியாமல் ஒரு ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணிட்டோம்னா அது வந்து கீ விழுந்துடும். ஸோ அதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதனால் வந்து மேனுவலாக எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து செட் கீ கொடுத்துங்க. செட் கீ கொடுத்துட்டு இங்கே ஒரு கீ வச்சுக்கலாம். அடுத்ததாக இதை மூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து 200ல் இருக்குது. இங்கே ஒரு நான் கீ வச்சுட்டு இங்கே வந்து நான் மூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கீ வச்சுக்கிறேன். இப்போ வந்து எனக்கு அனிமேஷன் செட் ஆயிடுச்சு. நான் இதை வந்து ப்ளே பண்ணேன்னா எனக்கு வந்து அனிமேஷன் நடக்குது. இப்போ எனக்கு இந்த 100 இது 0 to 100 200 போகிறவங்களுக்கு மூவ் ஆகுது. எனக்கு 100 ஃப்ரேமில் இது வந்து ரொட்டேட் ஆகணும். ஸோ ரொட்டேட் ஆகணும், எனக்கு 45 டிகிரியில் ரொட்டேட் ஆகணும். அப்படிங்கும்போது நான் இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 45 டிகிரி கொடுத்துறேன் சிங்கிள் இதுவை. இப்போது ரொட்டேட் டூல் 45 டிகிரி இல்லைன்னா 90 டிகிரியை வச்சுக்கணும். சரி 90 டிகிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு கீ செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நீங்கள் ரொட்டேட் அனிமேஷன் பண்ணியாச்சு. அடுத்ததாக எனக்கு வந்து இந்த இந்த கிட்டக்கே எனக்கு வேணும். ஸோ இதை வந்து நான் டைம் ஃப்ரேம் வந்து குறைச்சிக்கணும், 50 கிலோ வச்சுக்கணும். அப்படிங்கும்போது நான் 0 to 50 கொடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுமே எனக்கு வந்து நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம எங்கே எடிட் பண்ணணுமோ மூவ் பண்ணி இன்னொன்று என்ன விஷயம்னா இங்கே வந்து மேக்ஸில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கீ ஃப்ரேம் ஒன்று ஆட்டோ கீலையோ இல்லைன்னா செட் கீலையோ செட் பண்ணாமல் விட்டுட்டு ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணிங்கன்னா, இப்போ இங்கே வச்சுட்டு நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பழைய இதில் வந்து உட்காந்துரும். ஆனால் இது இல்லாமல் நீங்கள் இதை மூவ் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஓரியன்டேஷனும் மாறிடும். ஸோ இங்கே தான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டு அங்கேருந்தே ப்ளே ஆக ஆரம்பிக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் நார்மலாக ஒரு அனிமேஷன் மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா செட் கீ கொடுத்துட்டு மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த செட் கீ நீங்கள் நார்மலாக ஒரு அனிமேஷன் வந்து மூவ் பண்ண போகிறீங்க, எதாவது பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக செட் கீ கொடுத்துட்டு தான் நீங்கள் பண்ணணும். செட் கீ கொடுத்துட்டு ஆட்டோ கீ வச்சுட்டு தான் பண்ணணும். இதை எடுத்து விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதோட ஓரியன்டேஷன் வந்து மாறி போயிடும். ஸோ அதனால் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மாறிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து செட் கீ கொடுத்துட்டு பண்ணுங்கள், இல்லைனா வந்து கஷ்டமாயிடும். ஸோ இது அனிமேஷனுக்கு இது சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த அனிமேஷனில் வந்து எப்படி இந்த கிராஃப் எடிட்டர் இங்கே வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓப்பன் மினி கர்வ் எடிட்டர் அப்படின்னு. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கிராஃப் எடிட்டர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அவங்களோட கீ ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம 200 வச்சுருந்தோம்னா 200 வரைக்கும், ஸோ 200 வச்சும் கொடுத்துட்டு ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவோம். இப்போ 200 வச்சு வந்துருச்சு. ஸோ இதை ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து
டேன்ஜென்ட் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஆட்டோ டேன்ஜென்ட் இது எல்லாமே நீங்கள் மாயா யூஸர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ லீனியரு ஆட்டோ நார்மலாக ஆட்டோவிலே இருக்கும். இது மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ நார்மலாக இது மாதிரி கொடுக்கும்போது இந்த செட் கீ எடுத்து விட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த செட் கீ இருக்கும்போது நீங்கள் மாடிஃபையரில் போய் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஓகே இதை முடிச்சிடும். இந்த கிராப் எப்படி க்ளோஸ் பண்ணணும்னா இங்கே க்ளோஸ் பட்டன் இருக்கும் கொடுத்தோம். இப்போ இந்த செட் கீ கொடுத்துருக்கேன். நான் இப்போவே போயிட்டு இந்த மாடிஃபையரில் போயிட்டு நான் வந்து இந்த பாக்ஸை வந்து இப்போ நான் மாடிஃபை பண்ணுறேன்னு வைங்களேன். ஓகே மாடிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து மாடிஃபை ஆகாது. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ உங்களுக்கு மாடிஃபை பண்ணணுன்னா இந்த செட் கீயை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஓகே இவ்வளோ தான் அந்த அனிமேஷனில். இது மற்றபடி நம்ம எல்லாமே மாயில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொன்று என்னென்னா டாகிள் இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வீடியோவை மட்டும் ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் எனக்கு டாகிள் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கும்போது ஐசோலேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம Alt 1 வந்து கிளிக் பண்ணுவோம் அங்கே மாயாவில். ஸோ இங்கே வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணோம்னா இது நம்ம எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் டாகிள் ஆகி வரும். ஓகே ஸோ நான் இது தனி வீடியோவாக போடலான்னு பார்த்தேன். பட் நிறைய வீடியோ லென்த் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம டாகிள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ ஒரு நல்ல டாப்பிக்கில் பார்ப்போம். நன்றி.